ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவோம். ஆனால் சில டைம் வந்து தோற்றுருவோம். அப்படின்னா உடனே என்ன செய்வோம், சோர்வடைஞ்சு போவோம். இந்த விஷயங்களில் நம்ம வந்து மௌனமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை தோல்விங்கிறதே கிடைக்காதுங்க, வெற்றி தான் உங்களை நோக்கி வரும். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே, உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் வந்து மௌனமாக இருந்துகிட்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு இல்லைங்க. மௌனமாக இருக்கிறவங்க ஒரு கோழைனையும் சொல்ல முடியாது. மௌனம் வந்து பல விஷயத்தில் ஒரு ஆயுதமாகவே செயல்படுது. நம்ம எவ்வளவு தான் வாய் திறந்து அடுத்தவங்ககிட்ட பேசி நம்ம அதை அடையணும்னு நினச்சாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தோல்வியை கொண்டு வரும். ஆனால் மௌனமாக இருந்து பார்த்தா சில விஷயங்களில் வந்து நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வரும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க உங்களை வந்து விமர்சிக்கும் போது நீங்கள் மௌனமாக இருங்க. ஏன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறோன்னு வைங்களேன், இல்லைன்னா ஒரு படிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைங்களேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு அதுக்காக ட்ரை பண்ணும்போது பல விமர்சனம் வரும். எங்கே நீ இதெல்லாம் செய்து முடிச்சிடுவியா, இல்லைன்னா இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுவாங்க. இல்லைன்னா இவனுக்கெல்லாம் இது என்னது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் அவன் செய்ய முடியுமா, எங்கே இதெல்லாம் உருப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்ன வச்சு பேசும்போது நம்ம இல்லை நாங்கள் எப்படியும் இதை செய்து முடிச்சிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாதாடினாலும் அவங்க எதை செய்ய மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்படியும் முன்னேறிக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே பேசி நம்மளை வந்து அதிலிருந்து பின்மாறி தள்ள, அதாவது நம்ம முயற்சி செய்கிற காரியத்தில் வெற்றி அடைய விடாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசி பேசி நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருங்க. மௌனமாக இருந்துட்டு அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஆனால் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வந்து அதில் கரெக்டாக இருக்கணும். 1000 பேர் 1000 பேசினாலும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிற விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாதாடக்கூடாது. இப்படி அடுத்தவங்க உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, நமக்கு யாரையாவது பிடிக்காமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த நபரை பிடிக்காதுங்கிறது நம்ம கூட இருக்கவங்க யாருக்காவது தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி நம்மக்கிட்டே குறை சொல்லி தருவாங்க. இப்படி அவங்க குறை சொல்லும்போது, அடுத்தவங்கள குறை சொல்லும்போது என்ன செய்யணும், மௌனமாக இருக்கணும். நம்ம இப்படி சில டைம் வந்து இருந்துருவோம். சில நேரம் நம்மளை அறியாமல் நம்மளும் கூடாது சேர்ந்து அவங்கள என்ன செய்வோம், குறை சொல்ல தொடங்குவோம். இப்படி குறை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தகுதி அங்கே குறைஞ்சி போகுங்க. ஏன்னா அடுத்தவங்கள குறை சொல்கிறது தப்புன்னு நமக்கு தெரியும். அதுக்கு பிறகும் அவங்க குறை சொல்கிறாங்க, நம்மளுக்கு அந்த பர்சனை பிடிக்கலை, ஆனால் அவங்க குறை சொல்கிறாங்கங்கும்போது நம்மளை அறியாமல் கூடாது நம்ம அவங்கள குறை சொல்லும்போது நம்ம தகுதி ரொம்ப குறைஞ்சி போகும், நம்ம மதிப்பும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால அடுத்தவங்கள உங்களுக்கு பிடிக்காதவங்கள யாராவது குறை சொல்லும்போது நீங்கள் மௌனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்கிற அந்த குறைகளை உங்கள் கூட இருந்து குறை சொல்கிறவங்களே அவங்ககிட்ட போய் சொல்லிக் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அது பெரும்பாலும் உங்களுக்கு அது வந்து பாதிப்பு தான் தரும். இந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து மௌனமாக இருக்கிறது நல்லது. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தில் இருக்கும்போது மௌனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? கோபத்தில் இருக்கும்போது எதுக்கு மௌனமாக இருக்க சொல்கிறேன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு கோபம் வரும்போது நம்ம உணர்வு நம்மக்கிட்ட கட்டுக்கோ ஒப்பாக இருக்காது. ஏன்னா அந்த கோபத்தில் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது நமக்கே தெரியாது. அப்படி கோபத்தின் உச்ச நிலைமையில் வரும்போது நம்மளை அறியாமல் சில வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இப்படி இந்த வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்குற நபருக்கு மனசளவில் காயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்கள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதனால் கூடுமளவும் நம்ம கோபத்தில் இருக்கும்போது மௌனமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, கோபத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக நம்ம எடுக்கிறோமாங்கிறது சந்தேகம்தான். கோபத்தில் இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மௌனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. அது நம்மளை வெற்றியின் பாதையில் தான் கொண்டு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தங்க நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கும்போது அவங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அதை வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாதாடும்போது
கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு வெற்றிங்கிறது கிடைக்க கஷ்டம். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்கள் கோபத்தில் உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மௌனமாக இருக்கணும். சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை கோபத்தை உண்டாக்கணுன்னே சொல்லி சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கோபப்படும்போது கண்டிப்பாக அவங்க வின் பண்ண மாதிரி ஆகும். நம்ம வாழ்க்கை தரம் சீர்குலைஞ்சு போயிடும். அதனால் கோபத்தில் இருக்கும்போது வாயிலேருந்து வார்த்தைகள் வராத அளவு நம்ம மௌனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது போலவே முடிவெடுக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு நல்ல முடிவு வேணும்னா என்ன பண்ணணும்னா 5 நிமிடமாவது, அதாவது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது யாருமே இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துருந்து அந்த முடிவை எடுங்க. இப்படி நீங்கள் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு எடுக்கிற முடிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அந்த முடிவு நீங்கள் முடிவு எடுத்துட்டு தான் செயல்படணும். ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் முடிவு எடுக்காமல் ஒரு செயலை போய் செய்துட்டு அங்கே போய் நின்று இப்படி செய்தால் நல்லா இருக்குமா, அப்படி செய்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்கள் மனசை அங்கங்கே அலைய விட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வின் பண்ண முடியாது. நீங்கள் முடிவு எந்த ஒரு காரியத்திலனாலும் முடிவு எடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக மௌனமாக இருந்து முடிவெடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். இன்னொன்று, அதுக்கு அடுத்தவங்க பேசும்போது மௌனமாக இருக்கணும். நம்மளில் பலவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடுத்தவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வர கேட்காம தொணன்னு நம்ம பேசுவோம். இப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மகிட்ட பேச வந்தவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னு உடனே நம்ம உணர்வுக்கு மதிப்பு அளிக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பெரிய ஆளாகவே யோசிக்க மாட்டாங்க. நம்ம மீது ஒரு வெறுப்பு தான் வரும். அதனால அடுத்தவங்க பேசும்போது நம்ம வந்து மௌனமாக இருக்கிறது நல்லது. அதுபோல் யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ஒரு புது யோசனை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதை நம்ம மௌனமாக இருந்து கேட்கணும். அப்படி கேட்காம இருந்தோம்னா நம்ம செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாதாடி பேசும்போது அந்த புது யோசனை வர நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்கு சிலவங்க சொல்லுற யோசனை வர அது வந்து தடையாக போயிடும். ஏன்னா நம்ம தொணன்னு பேசும்போது அவங்க அந்த யோசனை சொல்ல வர்றது வர அவங்க சொல்லாமல் பாதியிலே போயிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்கள் மதிப்பை நம்ம இழக்க நேரிடும். இவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது இல்லை. எதுதான் அவங்க கேட்பாங்க, இவங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம மதிப்பை நம்மளை இழக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதனால இந்த காரியங்களில் யாராவது நம்மகிட்ட வந்து பேச வராங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது நம்ம வாழ்க்கையில் எதுக்கு பேசுகிறாங்க, இது நல்லது தானா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். கேட்குறது வரை நம்ம மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, அடுத்தவங்க ஒரு செயலில் நம்ம ஈடுபடும் போது நம்ம என்ன பண்ணணும்னா மௌனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா முக்கியமான ஏதாவது ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடும்போது நம்ம கவனங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து என்னதில் இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய அந்த செயலில் இருக்கணும். நம்ம அதை உன்னிப்பாக அந்த கோலை வந்து அதை நம்ம குறிக்கோளை அடைகிறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சிந்தனைகள் வேறு எங்கேயா போய் நம்ம வாயின் வார்த்தைகள்னால என்னத்தையா பேசிகிட்டே நம்ம செய்துட்டு இருந்தோம்னா அங்கே வந்து தோல்வி நிச்சயம். அதே போல் நம்ம ஏதாவது ஒரு புது தொழிலை தொடங்கும், இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒரு லேண்டு வாங்க போகிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு குறிக்கோள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சியம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட பெரும்பாலும் சொல்லாதீங்க. நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லதாக நடக்குமா என்னன்னு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற லட்சியத்தில் தான் நம்ம கண்ணாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுலையோ இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம உணர்வுகளை அடுத்தவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறதுலையோ எதுலையுமே கிடையாதுங்க. நம்ம மௌனமாக இருந்து நம்ம லட்சியம் என்னையோ அதில் நம்ம கான்சன்ட்ரேஷனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தோல்விங்கிறது வரவே வராது, வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் நிறைய பாருங்கள், வெற்றி ஆனவங்களை அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறதே மௌனந்தாங்க. மௌனமாக இருந்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, தீராத பிரச்சனைக்கு வர மருந்து மௌனம்தான். அந்த மௌனமாக இருந்து பாருங்கள். காலங்கள் செல்லும்போது அது கரெக்டான பதிலை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை வெற்றித்தரமாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த மௌனம் வந்து பல பிரச்சனைக்கு தீர்வு. தேங்க்யூ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.